யூடியூப்பில் இந்த மாதிரி வீடியோஸ் நான் போட மாட்டேன். எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்து உடம்பு முடியலைங்க. உடம்பு முடியாததை ஒரு கன்டென்ட்டாக பண்ணி நிறைய பேர் வீடியோவை போடுறாங்க. ஒரு ப்ரெக்னென்சியோ இல்லை வந்து கையில் வந்து ஐவி போட்டிருப்பாங்கள்ல, அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோ வீடியோ எடுத்தோ அவங்க வந்து வீடியோ பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோ நான் பண்ண மாட்டேன். ஒரு 3 வருஷமாக நான் யூடியூப் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாள் கூட எனக்கு நிறையா வந்திருக்கு. அதாவது உடம்பு முடியாமல் வந்திருக்கு, ஃபேமிலி இஷ்யூஸ் வந்திருக்கு, ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் வந்திருக்கு. அதை பற்றி நான் சொன்னதே கிடையாது. 99.9% வந்து நான் சொன்னது கிடையாது. என்னுடைய நினைவு தெரிஞ்சு என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் கிட்ட நான் ஷேர் பண்ணியிருப்பேனே ஒழிய பப்ளிக்கில் நான் ஷேர் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் வந்து இங்கே ஒரு செல்ஃபிஷ் நோக்கத்துக்காக நான் வந்து வீடியோ பண்ணுறேன். அதாவது இந்த வீடியோ போடுறோம், இதன் மூலிமா நமக்கு வந்து யூடியூப் சேனல் மேனேஜ் பண்ணுறதுக்கு கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்றதுக்காக. நீங்கள் வந்து இதன் மூலிமா என்னோடய வீடியோஸ் பார்க்குறது எதுக்காக? என்ன பார்க்கவா? இல்லை, என்னுடைய கண்டென்ட் என்ன இருக்குது அப்படின்றதுக்காக, ஏதோ ஒன்று கற்றுக்க முடியுமா அப்படின்றதுக்காக. ஸோ வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தேன், ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ செலவாகுது, எவ்வளவு நேரம் எடிட் பண்ணேன், இது மாதிரி நான் பேச மாட்டேன். இப்படி பேசுறதுனால நோ யூஸ். என் வீடியோ நல்லா இருந்தால் பார்க்க போகிறீங்க, இல்லைனா இந்த வீடியோ மாதிரி தள்ளி விட்டு போயிடுவீங்க.